சிரிக்காத. இந்த விஷயம் தேவுக்கு மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நீ இல்ல. தேவ் தேவ் தேவ். ஏன் திவ்யா, ஏன் வெறுப்பேத்துற? இப்ப என்ன, தேவ் கிட்ட பேசணுமா? பேசு. ஹலோ தேவ். தேவ், நீ அவளை உண்மையா லவ் பண்றல, அப்போ வந்துடு. தாமரை பஸ் ஸ்டாண்ட் தாண்டி 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா வாடா. அங்க யாரும் இல்லாத ஒரு பில்டிங் இருக்கும், அங்கதான் உன் காதலே நான் வச்சிருக்கேன். கிளம்பி வாடா உன் காதலே பாக்குறதுக்கு. பாத்துக்கோடா. சரி. திவ்யா, என்ன வேணும்? திவ்யாவை கூட்டிட்டு போனோம். உன்னால் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? என்னால் முடியும். உன்னால் முடிஞ்சா இங்கேருந்து கூட்டிட்டு போ. தேவ் தேவ், என்ன எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போ. ஓகே ஓகே ஓகே, முதல்ல இங்கிருந்து போகலாம். வா வா போகலாம். வா போலாம். தேவ், நம்ம எதுக்கு தேவ் இங்க வா வந்திருக்கோம்? சொல்றேன். தேவ், ஏன் எதுவும் பேச மாட்டேறதா? பேசு தேவ். தேவ் பேசு தேவ். தேவ், என்ன பாரு தேவ். தேவ் பாரு தேவ். பேசு தேவ். ப்ளீஸ் பேசு தேவ். தேவ் பேசு தேவ். தேவ், எந்த ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சாலும் அவளை ஏமாத்துறது தான் என்னோட ஹாபி. தேவ் என்ன தேவ் சொல்ற? நான் உன்னை நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் அப்போல்லாம் அதில் இருந்து மிஸ் ஆகிட்டேன். இதை விட இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. திவ்யா நெல்லு. திவ்யா ஓடாத. திவ்யா வாடா வா. நல்ல நேரத்துல வந்துட்டேடா. ஏன்னா இவ்வளவு ஏதாவது பண்ணா இன்னொருத்த மேல பழி போடணும்ல. என்ன பாக்குற, தெரியல? இவன் தான் உன்னோட சஸ்பென்ஸ் லவர். கரெக்டான டைம்ல வந்து மாட்டினேடா. வாடா வா. உன் இடத்துல இருந்து உனக்கே தெரியாம நான் இவ்வளவு காப்பாத்திட்டேன். ஆனா இப்போ நீ என் இடத்துல வந்து சரியா மாட்டிட்ட. யாரு மாட்டினா? உன்னை இங்க வர வச்சேன்டா. யாரு மச்சான் அவன்? அவன் பேர் தேவடா. எந்த ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சாலும் அதை கண்டிப்பாக அவன் ஏமாத்திடுவான். அதான் அவனோட ஹாபியே. இப்போ என்ன பண்ணடா? இப்போ திவ்யாவும் அவனோட ட்ராப்பில் விழுந்துருச்சு. ஏதாவது பண்ணணுமேடா. மச்சான் நீயும் கூட இருப்பல? என்ன மச்சான், 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா. நீ என்கிட்ட கேட்காம எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கடா. இதை மட்டும் வேண்டாம் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குடா. சாரிடா மச்சான். பரவாயில்ல மச்சான், ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கிக்கதான் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட பிளான் தான்டா இது. அவன் இங்கே வருவான்டா, ஒரே அடியில் விழுந்துரு. மச்சான், அவளை இங்கேருந்து கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டா என்ன பண்ணுவான்? அவன் கேரக்டரை வச்சு அவன் வீட்டில் கூட்டிகிட்டு போக மாட்டான்டா.
கண்டிப்பா என்னோட இடத்துல தான் கூட்டிட்டு போவான். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவளோட லவர் தப்பாவன்னு சொன்னா கண்டிப்பா அவள் சந்தேகப்பட மாட்டான். அதை சொன்ன ஃப்ரெண்டை தான் சந்தேகப்படுவா. அதனால தான் இப்போ ட்ராமா பண்ணேன். சாவுக்கு பயமில்லாதவன் எதை வேணாலும் செய்வேண்டா. ஒருத்த கொல்லுன்னு நினைச்சிட்டான், அதை பண்ணாம திருப்பி போக மாட்டான்டா. தேவ், என்ன தேவ் ஆச்சு உனக்கு? தேவ், கண்ணை திறந்து பாரு தேவ். அவனை கூப்பிடாத திவ்யா, அவன் நல்லவன் கிடையாது. நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கடா. அதனாலதான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தது. ஒரு பொண்ணோட சாபம் மேல விழுந்தா சாகர வரைக்கும் உன்னை விட்டு போகாது. அதனால இனிமேலாவது நல்லவன் ஆயிடு. வா திவ்யா. போடு போடு போடு, சீக்கிரம் போடு. அடிடா, அடி அடிடா, அடி அடிடா. I'll be there within 30 minutes. அங்கிருந்து போயிடு. அவ அங்க இருக்கா, போய் ப்ரப்போஸ் பண்ணு. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஓகே. நான் தேவ் 2 பேரும் இங்க சொன்னதெல்லாம் போய் நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு திவ்யா கிட்ட என் லவ் சொன்ன நேரம் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் தேவ் வீட்டுக்கு போனேன். நடந்ததெல்லாம் அவன் கிட்ட சொன்னேன். விஸ்வா, டேய் விஸ்வா, விஸ்வா கதை தோறடா, கதை தோறடா. விஸ்வா, விஸ்வா, என்ன விஷயம், என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பொண்ணை பார்த்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வா. போ போ விஸ்வா, சரியான பைத்தியம் நீ. உண்மையான லவ் மனுஷனோட வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். நீ என்கிட்ட சொல்லியிருக்கல. ஆமா, அவளை பார்த்ததும் எனக்கு அந்த காதல் வந்துச்சு. அதுக்கு தான் 25 வருஷமா காத்துட்டு இருந்தேன். அதனால அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அன்னைக்கு தேவ் சொன்ன ஐடியா தான் இதெல்லாம். நான் பண்ணது தப்பு தான். திவ்யா ஏமாத்தி என்னை லவ் பண்ண வச்சேன். ஆனா எல்லாம் உண்மையானது. எப்போ வந்து அவ என்னை முழுசா புரிஞ்சுக்கிறாளோ அந்த நிமிஷம் நான் இந்த உண்மையை அவகிட்ட சொல்லிடுவேன்.